டயபெட்டிஸ் ஃபுட். அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காமனாகவே நர்வ் டேமேஜ் ஏற்படும். இதில் எஸ்பெஷலி இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ், அதாவது நம்ம ஃபுட்ல இருக்கிற நர்வ் வந்து டேமேஜ் ஆகிறதால ஏற்படுற அந்த அல்சர் பேர் தான் டயபெட்டிஸ் ஃபுட். இது வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் டயபெட்டிஸை கண்டிப்பாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ரெண்டாவது, உங்கள் பாதத்தை டெய்லியுமே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாவது புண்ணு இருக்கா, இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கா. ஏன்னா சம்டைம் தெரியவே தெரியாது உங்களுக்கு அதில் அடிபட்டிருக்கிறது கூட தெரியாது, ஏன்னா பெயினே ஃபீல் ஆகாது. ஸோ அதனால டெய்லியுமே உங்கள் பாதத்தை நீங்கள் செக் பண்ணணும். மூணாவது, டெய்லியுமே ஒரு வார்ம் வாட்டரில் உங்கள் பாதத்தை வச்சு டோஸை மூவ் பண்ணுங்க, ஆங்கிள்ஸ் அப் அண்ட் டவுன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணுங்க. நாலாவது, கண்டிப்பாக மாய்ஸ்சர் போடுங்க. பட் மாய்ஸ்சர் க்ரீம் போடும்போது ட்ரை ஆக்கிடாதீங்க, ஒரு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த கிராக்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னும் டேமேஜஸ் அதிகமாக இருக்கும். அதனால மாய்ஸ்சர் போடுங்க. மாய்ஸ்சர் போடும்போது டோஸ் இன்பிட்வீன் த டோஸ் போடாதீங்க. அஞ்சாவது, கண்டிப்பாக எப்பயுமே பேர் ஃபுட்ல நடக்காதீங்க, செப்பல் இஸ் மஸ்ட். ஆறாவது, சில எக்ஸசைஸ் பண்ணணும், ஏன்னா புவர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ புவர் பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதாலையும் அல்சர் இஸ் வெரி காமன் ஆயிரும். ஸோ அதுக்கான ஃபுட் எக்ஸசைசஸ் சொல்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கணும். பால் இதே போல் ஃபுட்டில் வச்சுட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டாக மூவ் பண்ணுங்க. 10 ரெப் 2 செட்ஸ் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் டோ கர்ல். இதே போல் டவலை வச்சு உங்களோட டோஸால புல் பண்ணுங்க. 10 ரெப் 2 செட்ஸ் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் ஹீல் ரைஸ். இதே போல் ஃபுட்டை எலிவேட்டடாக வச்சுட்டு ஒரு ஹீலை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. சப்போர்ட் எடுத்துக்கோங்க. 10 ரெப் 2 செட்ஸ் பண்ணுங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் டோ ரைஸ். இதே போல் ஃபுட்டை எலிவேட்டடாக வச்சுட்டு டோவை ரைஸ் பண்ணுங்க. 10 ரெப் 2 செட்ஸ் பண்ணுங்க.